நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கான ப்ரொவிஷனை, எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எனக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது என் பக்கத்தில் இருக்குது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கலாம், நம்ம அதை தான் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரியம் என்னை விட்டு போயிருமோன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது கூட கர்த்தர் சொல்வார், நீ பயப்படாத, உனக்கு தேவையான ப்ரொவிஷன் உன்கிட்ட தான் இருக்குது. அதை நம்முடைய கண்களுக்கு அவர் காண்பிக்கவும் விரும்புகிறார். ஆவியானவருடைய உதவி நமக்கு இருக்குது. அந்த கண்கள் நமக்கு திறந்துருந்துச்சுன்னா கர்த்தர் கரெக்டாக நமக்கு சொல்லி தருவார். உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாக நம்ம நடக்கணும்னா ஆவிக்குரிய கண்கள் திறந்துருக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறந்து நம்ம அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது நிறைய கண்ணிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, பிசாசுனுடைய வஞ்சகங்களுக்கு விடுவிக்கப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தரை தேடுகிறோம், அவருக்கு காத்திருக்கிறோம், அதனால நமக்கு கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையிலேருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிற தேவன். கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த நாளிலே திறக்க விரும்புகிறார். ஆகாரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிச்சிருப்போம், அப்படி தானே? கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், சாராளும் கூட வந்தாங்க. அழைக்கும் போதே கர்த்தர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார், பிள்ளையெல்லாம் தருவேன்னு சொன்னார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில வருடங்கள் தாமதமானது, கொஞ்சம் வருஷங்கள் ஆனது. அப்போது சாராள் கர்த்தருக்கு உதவி செய்கிறதா நினச்சி இந்த வாக்குத்தத்தம் எப்படியாவது நிறைவேறட்டும்னு சொல்லி ஒரு சைடு ட்ராக்கில் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாங்க. அது சாராள் செய்த ஒரு காரியம். ஆகார் மூலமாக என் வீடு கட்டப்படும்னு சாராள் நினச்சாங்க. ஆகாரை திருமணம் பண்ணாங்க. ஆகார் மூலமாக ஒரு குழந்தை உண்டானது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஆகார் கர்ப்பவதியான உடனே அவங்களுக்கு கர்வமும் வந்துருச்சு. உடனே சாராளை ரொம்ப துச்சமாக அற்பமாக நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் போகிறாங்க. தூதன் சொன்னதுனால திருப்பியும் ஆகார் உள்ளே வர்றா. குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போது அந்த குழந்தை நமக்கு தெரியும், அதனுடைய பேர் தான் இஸ்மவேல். இஸ்மவேல் பிறந்து கிட்டத்தட்ட 13-14 வருஷம் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்த உடனே ஒரு பெரிய விருந்து பண்ணுறாங்க. அது பால் மறக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய விருந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, ஈசாக்கை இஸ்மவேல் ஆகாருடைய மகன் பரியாசம் பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான் இருக்கு. அவனை ஏதோ விதத்தில் துன்புறுத்தி இருக்கிறான். அது சாராளுக்கு பிடிக்கல. எந்த ஆகார் மூலமாக தன் வீடு கட்டப்படும்னு சாராள் நினச்சாங்களோ அதே பிள்ளை இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு, சுதந்திரவாளிக்கு அவன் பிரச்சனை ஆயிடுவான்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பேத்தலும், அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆபிரகாமுக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. எப்படி இருந்தாலும் தான் மகன் ஆச்சேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனாலும் வேறு வழியே இல்லாத அளவுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. சாராள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படி, அதுபடி செய்யின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம் அடுத்த நாள் காலையில் எழும்புறாரு. ஒரு பாட்டில் தண்ணி, துருத்தின்னு போட்டிருக்கோம், தண்ணி ஒரு பாட்டில், கொஞ்சம் அப்பமும் கொடுத்து பிள்ளையும் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஆகாரை அனுப்பி விட்டுட்டார். ஆபிரகாம் வீட்டிலேருந்து ஆகார் வெளியே போயாச்சு. இப்போது போயிட்டே இருக்கா. ஆகார் எகிப்து தேசத்தை சேர்ந்தவ, சாராளுக்கு அடிமை பெண்ணாக இருந்தவ. இப்போ பையனோட போயிட்டே இருக்கிறா. போகும்போது குழந்தைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை நினைக்கக்கூடாது, 15-16 வயசுக்கு மேலே ஆகியாச்சு. இஸ்மவேல் ஒரு டீனேஜரை கூட்டிகிட்டு போகிறா. போகும்போது பாட்டிலில் இருந்த தண்ணி காலியாயிடுச்சு, துருத்தியில் இருந்த தண்ணி தீர்ந்து போச்சு. அடுத்து பாலைவனத்தில் நடந்து போகிறாங்க. தண்ணி இல்லைன்னா சர்வைவ் ஆக முடியாது. இப்போ அவன் ரொம்ப ஒரு சாகிற மாதிரி, தண்ணி இல்லைன்னா பிள்ளை செத்துருன்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ அவளுக்கு வேறு வழி ஒன்றும் தெரியல. ஒரு புதருக்கு பக்கத்தில் அவனை படுக்க போட்டுட்டு, என் பிள்ளை சாக போகுது, இதை என் கண்ணால் நான் பார்க்க மாட்டேன், இதை என் கண்ணால் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போய் உட்காந்து அழுகிறான். பிள்ளையும் தண்ணிக்காக கத்தி கதறான், அழுகுது.
ஆகாரும் அழுகிறான். அந்த சமயத்தில் தான் கர்த்தர் அந்த இடத்துல அவர் இடைப்படுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஒரு தாயினுடைய ஒரு அழுகை. அந்த நேரத்தில் அடுத்த வசனம் 17, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய கண்ணீரையும் கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்த உடனே தேவதூதன் வானத்திலிருந்து பேசுகிறாரு. ஆகாரே, நீ பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார், பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்கிறாரு. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த பிள்ளை செத்துருமோன்னு ஆகார் நினைக்கிறா. தேவனுடைய தூதன் சொல்கிறாரு, இவனை பெரிய ஜாதியாக்குவேன், இவனை நான் வாழ வைப்பேன், அவன் மூலமாக நிறைய ஜனங்கள் பிறப்பாங்க, அவனை பெரிய ஜாதியாக நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போல் இது ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறதுனால கர்த்தர் அவனுக்கும் சொல்கிறாரு, உன்னையும் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இப்போது யோசிச்சு பாருங்கள், ஆகாருடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் சில காரியங்களை நம்பி வாழ்ந்திருப்பான். ஆபிரகாம் வீட்டில் நம்ம பர்மனெண்ட்டாக இருந்துடலாம், நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். ஆபிரகாம் வீட்டில் எவ்வளவோ சொத்து இருக்கலாம், வேலைக்காரிகள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் ஆகாருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. என் பிள்ளை இந்த வீட்டில் நல்லா வாழணும், அதை நான் பார்க்கணும், அதான் அவளுடைய விருப்பமாக இருந்திருக்கும். இப்போ அந்த வீட்டில் இருந்து துரத்தி விடப்பட்டா, வெளியே போன்னு சொல்லி விரட்டி விடப்பட்டாச்சு. இந்த சமயத்தில் அவளுடைய ஒரே நம்பிக்கை, அவளுடைய ஒரே ஹோப் தன்னுடைய பிள்ளை தான். சரி பரவாயில்ல, இவ்வளோ வளர்ந்த ஒரு பிள்ளை இருக்கான், இவனும் நானும் போய் எங்கேயாவது பொழைச்சிக்கிடுவான், என் சொந்த ஊருக்கு போயிடுவேன், ஏதோ ஒரு இடத்துல பொழைச்சிக்கிடுவான்னு நினச்சிருப்பா. அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய ஃப்யூச்சர், அவளுடைய எதிர்காலமே அந்த பிள்ளையாக இருந்தது. இப்போது அந்த ஃப்யூச்சர், அவள் எதை நம்பி இருக்கிறாளோ அந்த நம்பிக்கை இப்போ என் கையை விட்டு போயிருமோன்ற ஒரு சூழ்நிலையில் கதறி அழுகிறா. கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் சொல்லிட்டு அடுத்த வசனம் 19வது வசனம் ரொம்ப அழகான வார்த்தை. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அதுக்கப்புறம் பிழைச்சிக்கிட்டாங்க 2 பேருமே. இப்போ தாகம்ங்கிறது இஸ்மவேலுக்கு மட்டும் கிடையாது, ஆகாரும் அதே தாகத்தோடு தான் இருந்திருப்பா. பாட்டிலில் தண்ணி குறையும் போது அவள் தான் குடிக்காமல் அவனுக்கு கொடுத்துருப்பா, அப்படி தானே? நான் குடிக்காட்டா கூட பரவாயில்ல, அவன் குடிக்கட்டும். அந்த பாட்டிலில் தண்ணி குறையும் போது அவளுக்கு ஐயோ குறைய போகுதேன்னு இருந்திருக்கும். இப்போது கர்த்தர் அவளுக்கு கண்களை திறக்கிறார். பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்குது, தாகம் தீர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். இதில் இந்த ஒரு காரியத்தை நான் உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆகாருடைய கண்களை தேவன் திறந்தார். அப்போது பக்கத்தில் இருக்கிற தண்ணீர் துறவு அவள் கண்ணுக்கு தெரியுது. கர்த்தர் ஆகாருக்காக புதிய ஒரு துறவை உண்டாக்குனாரா? இல்லை, ஒரு துறவு உண்டாக்கடுவதுன்னு சொல்லலை. கர்த்தர் அந்த இடத்துல துறவை தோன்ற பண்ணலை. எந்த துறவு அவள் பக்கத்தில் இருந்ததோ, எதை அவள் பார்க்காம இருந்தாலோ அதை காணும்படியாக கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். இதே போல் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தில். சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். சிம்சோன் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவன் சரீரத்தில் பராக்கிரமசாலி அல்லாட்டா கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு பிறந்த குழந்தை. இப்போ அந்த சிம்சோன் மூலமாக கர்த்தர் ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறாரு. ஒரு கழுதையுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொல்றாரு. அது முடிஞ்ச பிறகு 18வது வசனம் வாசிக்கிறேன்.
1000 பேரை கொன்று குவிச்சாச்சு. இப்போ சிம்சோனுக்கு தாகம், தண்ணி குடிக்க ரொம்ப தாகமாக இருக்காரு. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பெலிஸ்தியர்களோட சண்டை போடுறாரு, 1000 பேரை கொன்னாச்சு. இப்போ இவருக்கு தாகத்தினால அடுத்து நடக்க முடியலை. ஒருவேளை நான் இங்கே கீழே விழுந்துட்டேன்னா விருத்த சேதனம் இல்லாதவங்க என்னைய கொல்லுவாங்க. கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறாரு. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்நகோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ஹகோர்னு நம்ம பாடுவோம். சிம்சோன் தேவனுடைய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு நியாயாதிபதி. அந்த சிம்சோனுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி உள்ளிருந்து தண்ணியை வரும்படி செய்தார். ஒரு காரியத்தை புதுசாக அந்த இடத்துல உருவாக்கி அவனுக்கு கொடுக்குறாரு. ஆனால் ஆகாருடைய கேஸில் பார்த்தோன்னா, ஆகாருக்காக கர்த்தர் எதையும் உண்டாக்கலை. ஆனால் ஆகாருக்கு பக்கத்துலேயே ஒரு துறவு இருந்திருக்கு. ஒருவேளை ரொம்ப சின்னதாக உள்ளேருந்து தண்ணி கசிகிற பாலைவனம், அது உள்ளேருந்து வர்ற ஒரு ஊற்று இருந்திருக்கு. அது அவளுக்கு தெரியலை. பக்கத்தில் செடி கிடி ஏதாவது இருந்திருக்கும், அவளுக்கு தெரியல. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்போது நம்முடைய தேவன் கண்களை திறக்கிறவர். ஆமென். ஆகார் அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஆள் கிடையாது. அடிமை பெண், அதுவும் வேண்டான்னு துரத்தி விடப்பட்ட ஒரு பெண். அவளுக்காக கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். அவளுக்கு அந்த துறவை பார்க்கக்கூடிய விதத்தில் அவளுடைய கண்களை அவர் திறக்கிறார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, தேவதூதன் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், அவனை கூட்டிகிட்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளாம் தான் என்ன சொல்லுவோன்னா, அங்கே பாருவோம், பக்கத்தில் தான் துறவு இருக்குது, அதை போய் பாருன்னு தேவதூதனே சொல்லியிருக்கலாம்ல. சொன்னாலே அவள் போய் பார்த்துருப்பாள்ல. ஆனால் அப்படி சொல்லலை. இப்போ நம்ம சில நேரத்தில் பக்கத்தில் தான் ஒரு பொருள் இருக்கும், தேடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், திட்டுவோம்ல, கண்ணை எங்கே வச்சுட்டு தேடுற, பின்னாடியா இருக்குது, புரடிலையா இருக்குது, நிறைய சொல்லுவோம். அப்படிலாம் எந்த வார்த்தையும் ஆகார்கிட்ட கர்த்தர் சொல்லலை, தூதன் சொல்லலை. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆமென். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். அது நமக்கு அவசியமாக இருக்குது. ஓகேயா? தூதனை கொண்டு சொல்லியிருக்கலாம், சிம்பிளான மேட்ரு தானேங்க. அதை அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அதனால தான் அவள் துறவை பார்த்தா, தண்ணியை குடித்தா, அவள் லைஃப் திரும்ப அவள் பிழைக்க முடிஞ்சது, சர்வைவ் ஆக முடிஞ்சது. ஆகார் சாதாரணமானவ. அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். இப்போ நம்ம தேவன்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும்னா, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், வானாதி வானங்களை, இந்த யூனிவர்ஸ் எல்லாம் உண்டாக்கின தேவன். அவர் செங்கடலை பிளப்பார், யோர்தானை பிளப்பார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், எல்லாத்தையும் உருவாக்கினவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அப்படிலாம் அவரை குறித்து நமக்கு பிரம்மாண்டமான நினைவுகள் நமக்கு உண்டு. நிச்சயமாகவே அவர் அப்படிப்பட்டவர் தான், பெரியவர், பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிற தேவன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தப்போ குருடருடைய கண்களை திறந்தார். பார்க்கவே முடியாதவங்களை இயேசு கிறிஸ்து கண்களை திறந்தார், பார்வை கொடுத்தார். இதில் நம்ம பார்க்குறோம், அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான எந்த காரியத்தையும் தேவன் செய்யலை. புதுசாக ஒரு ஃபவுண்டன் அவளுக்கு கிரியேட் பண்ணி உருவாக்கி கொடுக்கல. ஆனால் ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவர். சில நேரங்களில் நமக்காக சின்ன சின்ன காரியங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு ஆகாருடைய கண்ணை அவர் திறக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது.
அப்போது சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலைக்குள்ளே, எந்த பிரச்சனைக்குள்ளே, எதுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோமோ அதுக்குள்ளே எனக்கு தேவையான உதவியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவ்வளோ பெரிய தேவன், அவர் எல்லையில்லாத தேவன். ஒரு அடிமை பெண்ணுடைய கண்களை திறந்தார்னு எழுதியிருக்கு. ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். அவர் கண்களை திறக்கிறவர். நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை உருவாக்கி இருக்கிறார். நட்சத்திரங்களெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறாரு. ஆனால் வார்த்தை சொல்லுது, உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கைன்னு வரும்போது பர்சனலாக நம்ம கூட அவர் டீல் பண்ணும்போது சின்ன சின்ன காரியங்களையும் கருத்தில் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த அளவுக்கு நம்மோடு கூட நெருக்கமாக நம்மோடு கூட பேசுகிற பழகுகிற தேவனாக இருக்கிறார். எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம கைட் பண்ணுறவர் கிடையாது, நம்ம கூட இருக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஒருவேளை நமக்கு இதை வாசிக்கும் போது அது சாதாரண ஒரு காரியமாக இருக்கலாம். ஆகார் கண்ணை திறந்தார், உடனே அவனுக்கு அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற கிணறு தெரிஞ்சிருக்கு, தண்ணி எடுத்து குடிச்சான்னு சொல்லலாம். ஆகாருக்கு அது முக்கியமான பிரச்சனை, வாழ்வா சாவா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவள் இருந்தால் அந்த தேவன் கண்களை திறந்ததுனால மட்டும்தான் அவளும் அவளுடைய சந்ததியும் உயிர் பிழைச்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்தார். கண்களை திறக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை, அவளையும் அவளுடைய சந்ததியையும் வாழ வைக்கிற ஒரு காரியம். அன்னைக்கு அவளுக்கு அதான் ரொம்ப தேவை. அவளுக்கு தேவை தண்ணி. அந்த தண்ணியை கொடுக்கறதுக்காக கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை கைட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தேவையானது என்னவோ அது நம்ம பக்கத்திலேயே சில நேரத்தில் இருக்கும், அது நமக்கு சில நேரங்களில் தெரிகிறது கிடையாது. அப்போ கர்த்தர் நம்முடைய கண்களையும் திறக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், எனக்கு எதை நான் அறிந்து கொள்ளணுமோ அதை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய கண்களை திறங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். அது ஒருவேளை சில எதிர்பாராத உதவிகளாக இருக்கலாம், நம்ம பக்கத்திலே இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எதிர்பாராத வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு வாசல் திறக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் போகிறதுக்கான பாதையை கர்த்தர் நமக்கு காட்ட விரும்புகிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அவர் என்ன போக்கை உண்டாக்கி வச்சிருக்கிறாரோ அது தெரியாட்டா நமக்கு பிரச்சனை. ஆகாருக்கான துறவு இருந்தது, தண்ணி இருந்தது, ஏராளமான தண்ணி இருந்தது, ஆனால் அது அவளுக்கு தெரியலை. அப்போ கர்த்தர் அங்கே வந்து அவளுக்கு அதை தெரிய வைத்தார், அவளுடைய கண்களை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம போகிற பாதை என்ன தெரியல, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். நமக்கான அந்த ப்ரொவிஷன், தேவன் வைத்திருக்கிற ப்ரொவிஷன் என்னதோ அதை நமக்கு காண்பிக்கிறார். ஒருவேளை ஆகார் வந்து வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சா அவளுடைய தண்ணி இல்லாட்டா அவ்வளோதான் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கிறா. சில நேரங்களில் நம்மளும் சில பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது ஒரு டெட் எண்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எங்கேயுமே பாதை இல்லை, முன்னாடியும் பாதை இல்லை, எப்படி போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட டெட் எண்டில் நம்ம நின்னா கூட கர்த்தர் நமக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை அறியும்படிக்கு நம்முடைய கண்களை தேவன் திறக்கிறார். ஆமென். செங்கடலுக்கு முன்னால் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க, போகிறதுக்கு பாதை கிடையாது, எந்த பக்கமும் பாதை கிடையாது, பின்னால் எதிரி துரத்திட்டு வர்றான். அப்போ கர்த்தர் செங்கடலுக்கு உள்ளேயே வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கான ப்ரொவிஷனை, எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் எனக்கான ப்ரொவிஷனை, எனக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது என் பக்கத்தில் இருக்குது. சொல்லுங்கள், அது என் பக்கத்தில் தான் இருக்குது, என் பக்கத்தில் இருக்குது. அதை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவார். கண்ணை திறக்கிறதுனா ஒரு அதை குறித்த ஒரு வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதுசாக எதையும் சிருஷ்டிக்கலை, கிரியேஷன் எதுவும் அங்கே நடக்கலை. ஆனால் அவளுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
அது அவளுக்கான ரெவலேஷன். நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு கிரியேட் பண்ணி தரணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே தேவன் எனக்காக எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை குறித்த ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு எனக்கு வரும்போது அதுதான் அந்த தீர்வு. நமக்கான தீர்வு அந்த வெளிப்பாட்டில் தேவன் கொடுக்குற அந்த ஞானத்தில் தான் இருக்குது. ஆகாருடைய லைஃப்பில் அதை தான் நம்ம பார்க்குறோம். முடிஞ்சிடுச்சு, அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய ஹோப்பெல்லாம் முடிஞ்சிருமோ அப்படின்ற நேரத்தில் கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். சில நேரம் நம்மளும் கூட நான் நம்பி இருக்கிற அந்த வேலை போயிருமோ, இந்த பிஸ்னஸ் என்னை விட்டு போயிருமோ, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கலாம், நம்ம அதை தான் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரியம் என்னை விட்டு போயிருமோன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது கூட கர்த்தர் சொல்வார், நீ பயப்படாத, உனக்கு தேவையான ப்ரொவிஷன் உன்கிட்ட தான் இருக்குது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கான தேவை என்னவோ அதை கர்த்தர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகாருக்கே கொடுத்தாருன்னா இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக, அவருடைய மனவாட்டியாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். அவர் எதை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை காணக்கூடிய கண்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதை நம்ம வாஞ்சிக்கணும். அவரோட எந்த அளவு பேசுகிறோமோ பழகுகிறோமோ அதில் தான் அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க முடியும். இப்போ ஆகாருடைய லைஃப்பில் கர்த்தர் கண்களை திறந்தார். திறந்த உடனே அவளுடைய லைஃப் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை நம்பி அதையே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே வந்தா. இப்போ அந்த ஒரு பாட்டில் மட்டும் இல்லை, ஒரு துறவையே கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அவளுக்கு இருந்த கொஞ்சம் ப்ரொவிஷன் இல்லை, இப்போ அது நிரம்பி வழிகிற ஒரு பெரிய ப்ரொவிஷனாகவே கர்த்தர் தந்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை தரும்போது அது அப்படி தான் இருக்கும். ஐயோ தீந்துருமோன்னு நீங்கள் பயப்படக்கூடிய மாதிரி இருக்காது. கர்த்தர் அதை மேலும் மேலும் நமக்கு அதிகமாக்கி தான் தருவார். அவளுடைய லைஃப்ங்கிறது இப்போ பாட்டிலை நம்பி இல்லை, அந்த துறவை நம்பி. அந்த துறவில் எடுக்க அவளுக்கு தேவையான ப்ரொவிஷன் கிடைக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். இதை வச்சு தான் இந்த மாதத்தை ஓட்டணும், இவ்வளோதான் நினைக்கிற ஒரு லைஃப் இருந்ததுன்னா கர்த்தர் அதை தாண்டி ஒரு நிறைவில், சம்பூர்ணத்தில் வாழக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அதற்காகவும் கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். ஒரு லிமிட்டடான லைஃப்பில் அன்லிமிட்டடான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஆகாருடைய லைஃப்பில் நம்ம அதை தான் பார்க்குறோம். சில நேரம் இந்த பாட்டிலுக்கு ஒரு அரை பாட்டில் யாராவது தண்ணி கொடுத்தாங்கன்னா போதும், இதில் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா போதும், ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த பாட்டில் தண்ணிங்கிறது ஒரு டெம்பரரியானது, அப்படி தானே, ஒரு தற்காலிகமானது, மனுஷரால் கிடைச்சது. ஆப்ரஹாம் கிட்டேருந்து கிடைச்சதா அந்த பாட்டில் தண்ணி அவளுக்கு. அப்போ அது மேன்மெய்டான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் கொடுத்தது அவளுக்கு நிறைவானது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வற்றாத ஒரு ஊற்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் யாரையும் எதிர்பார்த்து கொஞ்சத்தில் வாழும்படி தேவன் விரும்பலை. நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பார். அவர் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட நிறைவுக்குள்ளே நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஆகாருடைய லைஃப்பில் கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். குறைவிலிருந்து அவன் நிறைவுக்கு போயிட்டான். அதே தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். சிலுவையில் தேவன் எதை நமக்காக செய்து முடித்திருக்கிறாரோ அந்த ப்ரொவிஷனை, அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதை நாம் பெற்று அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் இன்னைக்கும் நம்முடைய கண்களை திறக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. எலிசா தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அப்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறார். அப்போ அடுத்த தேசம் சீரியர்களுடைய தேசம். சீரியா ராஜா இஸ்ரேல் ராஜாவோட கூட சண்டை போடணும், படையெடுக்கணும்னு சொல்லி அவன் என்னெல்லாம் நாட்டில் பிளான் பண்ணுறானோ அது எல்லாத்தையும் எலிசா இங்கே இருந்துக்கிட்டே இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியலன்னா 2 ராஜாக்கள் 6 ஃபுல்லாக வாசித்து பாருங்கள்.
அப்போ சீரியா ராஜாவுக்கு அது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம நாட்டில் இருந்து யாரோ போய் இஸ்ரேல் ராஜாவுக்கு உளவு சொல்லிகிட்டு இருக்கிறான், இது எங்கேயோ நியூஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னு அந்த ராஜா நினைக்கும் போது அந்த நாட்டிலே ஒருத்தர் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை ராஜா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ரூமில் என்ன பேசுகிறீங்களோ அதை கூட அவர் கரெக்டாக தெரியக்கூடியவர். அந்த அளவு ஸ்பிரிட் ஃபில்டாக இருந்திருக்கிறார் எலிசா, ஆவினால் நிறைஞ்ச ஒரு தீர்க்கதரிசி. அதனால தான் சொல்கிறாங்க அவரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த சீரியா ராஜா என்ன நினைக்கிறான், அப்போ முதல்ல எலிசாவை பிடிச்சிருவான். எலிசாவை பிடிச்சி அவனை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட்டான்னா, அவனை கைதி ஆக்கிட்டோன்னா அவன் அங்கே இஸ்ரேல் ராஜாவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு முதல் எதிரி எலிசான்னு நினைக்கிறான். இஸ்ரேல் ராஜா தான் எதிரி நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு எதிரி யார், எலிசா தான். அப்போ எலிசாவை பிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையை அனுப்பிட்டார். எலிசா ஒரு மலை மேலே தங்கி இருக்கிறாரு, எலிசாவும் அவருடைய வேலைக்காரரும். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எதிரிகளுடைய படை அந்த மலையை சுற்றி அவங்க இருக்கிறாங்க. எலிசாவுடைய வேலைக்காரன் அப்படியே காலையில் எந்திரிச்சு எப்பவும் போல் போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா, சீரியர்களுடைய படை மலையை சுற்றி இருக்குது. அப்படியே அவங்க மேலே ஏறினாங்கன்னா எலிசா கிட்ட வந்துடுவாங்க, வந்து பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஏன்னா ரதங்களும் குதிரைகளும் வந்திருக்கு. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையையே ராஜா அனுப்பிட்டாரு. இப்போ அந்த வேலைக்காரன் பார்த்த உடனே பயந்துட்டு ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்கிறாரு, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, பிடிக்க வந்துட்டாங்க, பிடிச்சிருவாங்க. எலிசா பயப்படவே இல்லை. வேலைக்காரனுக்கு தான் பயம். எலிசா சொல்கிறாரு, பயப்படாதே. யார் பயப்படாமல் இருக்காங்களோ அவங்க தான் அடுத்தவங்கள பயப்படாதன்னு சொல்ல முடியும். அவரே பயந்துக்கிட்டு இருந்தாருன்னா பயப்படாதுன்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எதிரி படையை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த வேலைக்காரன் யோசிச்சிருப்பான், என்னடா ஆச்சு இவருக்கு, நம்ம இருக்கிறது 2 பேர் இருக்கோம், அங்கே அவ்வளோ பேர் வந்திருக்கிறான், இந்த ஆளுக்கு என்ன நான் சொல்கிற அவசரம் அவருக்கு புரிய மாட்டேங்குன்னு அவன் மைண்டில் தான் நினச்சிருப்பான். உடனே எலிசா சொல்கிறார், ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும்னு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அந்த வசனம் பாருங்கள், உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அதான் நான் சொன்னேன், நம்முடைய கர்த்தர் கண்களை திறக்கிறவர். தேவைப்படும் போதெல்லாம் கர்த்தர் கண்களை திறந்துருக்கிறாரு, அப்படி தானே? இப்போ கண்ணை திறக்கிறாரு. அவன் ஏற்கனவே நல்லா கண்ணு தெரிஞ்சவன் தான். இப்போது அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அதே போல் தான் ஆகாரம், அவளுக்கு ஏற்கனவே கண்ணு நல்லா தெரியும், அவள் குருடிலாம் கிடையாது, ஆனால் அவளுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்போது கர்த்தர் திறக்கிறார்னா அது நம்முடைய சாதாரண கண்களை பற்றி சொல்லலை, நம்முடைய உள்ளான மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். இப்போது இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அதில் எலிசாவுக்கு பயமே கிடையாது. இவன் சொன்ன உடனே ஐயோ அப்படியான்னு கேட்கல, அவருக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த கண்ணு திறந்துருக்கு, ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு திறந்திருக்கு. காரியங்களை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸ்பிரிட் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில் என்ன காரியம் நடக்குதுங்கிறத அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதனால் அவர் பயப்படலை. இன்னொரு மனுஷன் எதிரியை பார்த்தோன்னே பயப்படுறான், ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வேன்னு கேட்குறான். காரணம் என்னென்னா, இவனுக்கு
புறம்பான கண்ணு மட்டும்தான் திறந்திருக்கு. வெளியில் தன்னை சுற்றி என்ன இருக்குதோ, என்ன ஆபத்து பக்கத்தில் இருக்கிறோ அதை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியுது. இதுதான் வித்தியாசம். நமக்கு எந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறோமோ அந்த சூழ்நிலையை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா பயப்படுவோம், கட்டாயமாக பயப்படுவோம். பயப்படுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அடுத்து அவனை போல் ஐயோ நான் என்ன செய்வேன், அடிக்கடி நம்ம சொல்லணும், ஐயோ என்ன செய்கிறது, அடுத்து என்ன செய்கிறது, ஐயோ ஆண்டவரே எனக்கு தெரியல, ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியலையே, நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்னன்னா, சூழ்நிலையை மட்டும்தான் பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறந்திருக்கு. இந்த ஃபிசிக்கலான இந்த நேச்சுரல் ஐ, இயற்கையான கண்களால் தான் நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோம். அதனால் பயம் வருது, கலக்கம் வருது, புலம்பலும் வருது கூடவே. இங்கே நம்ம பார்க்குறோம், எலிசா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீ பயப்படாத, நம்மளை சுற்றி என் கண்ணுக்கு தெரியுது, நம்ம இருக்கிற மலை ஃபுல்லாக அக்கினி ரதங்களால் குதிரையால் இருக்குது, நான் பார்க்குறேன், நீ பயப்படாதன்னு சொல்லியிருந்தா கூட அவன் நம்ப முடியாது. அவர் பார்க்குறத வச்சு நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும்? உடனே அதனால தான் எலிசா, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரும், இவனும் பார்த்துட்டு போட்டோம், பார்த்துட்டா அவன் பயம் போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் பயம் வரும்போது பயம் நீங்கணும், தைரியமாக ஒரு காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா முதல் தேவை நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். உள்ளான கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது பயம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அக்கினி ரதம் குதிரையால் அந்த மலை ஃபுல்லாக இருக்குது, அதை அந்த வேலைக்காரன் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் ஐயோ ஆண்டவனேன்னு சொல்லியிருப்பானா? ஐயா ஜாலின்னு இருப்பான். அப்படி தானே? நமக்கு இவ்வளோ பெரிய சேனையா, அவன் சும்மா சாதாரண ரதமும் குதிரை வருது, நம்ம எப்படி இருக்கோம்? ஹெவன்லேருந்து வந்த ஒரு ஆர்மியை, ஒரு சேனையே இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்கினியாக இருக்குது, அவன் கிட்டையே வர முடியாதுன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். அப்போ அந்த ஐயோங்கிறதுக்கும் இதுக்கும் என் நடுவில் என்ன காரியம் நடந்தது? அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி இருக்க போகிறேன்றத, நான் எப்படி அதை டீல் பண்ண போகிறேன்றத தீர்மானிக்கிறது எதுன்னா, நான் என்னுடைய புற கண்களால் மட்டும் அதை பார்க்குறேன்னா, இல்லை என்னுடைய உள்ளான கண்களால் அதை பார்க்குறேன்னா. என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவன் எப்படி அதை பார்க்குறாரோ அப்படி நான் பார்க்கும்போது பயம் வராது. ஏற்கனவே பயம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே போயிடும். இந்த வேலைக்காரனுக்கு அதுக்கப்புறம் பயம் இல்லை, சந்தோஷமாயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை அதிகமாக தெரியணும். இந்த வித்தியாசம் எப்படி வந்தது? ஆகாருடைய லைஃப்ல நம்ம பார்த்தோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்ற நம்பிக்கையே இழந்து போன சூழ்நிலையில் புதிய ஒரு நம்பிக்கை, புதிய ஒரு லைஃப் அவளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, கர்த்தர் கண்களை திறந்தார். இங்கே இவனுடைய பயமெல்லாம் போயிடுச்சு. இனி எந்த ராணுவம் வந்தால் என்ன, நமக்கு பயம் இல்லைன்ற ஒரு தைரியம் வந்தது. காரணம் என்னென்னா, கர்த்தர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஒரு வேலைக்காரன் தானப்பா, இதெல்லாம் என்கிட்ட போய் ஜோம் பண்ணுற அப்படின்னு கர்த்தர் எலிசாட்ட சொல்லலை. வேலைக்காரன் கண்ணெல்லாம் திறக்கிற அளவுக்கு நான் என்ன சாதாரணமான ஆளான்னு கர்த்தர் நினைக்கல. அவர் அண்ட சராசரங்களை படைச்சவர். எலிசா அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும்னு. உடனே கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கிறாரு. மலை முழுசும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரை இருந்தது. ஆகாருடைய கண்ணை திறந்தப்போ கர்த்தருடைய ப்ரொவிஷன் அவளுக்கு தெரிந்தது. இங்கே அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்போது தேவனுடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பு அவனுக்கு தெரிய வந்தது. இப்போ எலிசாவுக்கோ அவனுடைய வேலைக்காரனுக்கோ எந்த சாப்பாடோ தண்ணியோ தேவையில்லை. இவங்களுக்கு தேவை என்ன? பாதுகாப்பு. அப்படி தானே? நம்முடைய சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவையோ அதை தரும்படி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதை நம்முடைய கண்களுக்கு அவர் காண்பிக்கவும் விரும்புகிறார். நான் உனக்கு இவ்வளோ வச்சிருக்கிறேன் பாருன்றத கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிறார். ஏன்னா அதை பார்க்காத வரைக்கும் நம்ம அழுவோம், புலம்புவோம், நம்ம பயந்து நடுங்குவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம் போகணும், நம்ம ஒரு ஜெயத்துக்குள்ளே நம்ம போகணும்னா கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும். நம்முடைய கண்கள் எப்போவுமே ஆவிக்குரிய விதத்தில் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். அதை வாஞ்சிக்கணும். இல்லாட்டா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க அதை எப்படி பார்க்குறாங்களோ அதே போல் நானும் பார்த்தேன்னா திரும்ப திரும்ப பிரச்சனைக்குள்ளே தான் போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகம் எவ்வளவு நிஜமானதோ அதை காட்டிலும் நிஜமானது, ரியலானது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆவிக்குரிய மண்டலம் தான் உண்மையானது, ரியலானது.
அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றது குறித்து எந்த நாலேஜுமே இல்லைன்னா, எனக்கு எந்த அறிவுமே நமக்கு இல்லைன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறத மட்டுமே தான் பார்த்துட்டே இருப்போம். எல்லாருக்கும் வியாதி வருது, அதே போல் தான் எனக்கும் வியாதி வருது. எல்லாரும் எப்படி கஷ்டப்படுறானோ, காசு இல்லாமல் இருக்கிறானோ, அதே போல் தான் நமக்கும் கஷ்டம். அவங்கள போல தான் நமக்கும் இருக்குது. விழுந்து போன உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். கஷ்டம்தான், பிரச்சனை தான் சொல்லி இதே சிந்தையில் இதே போல் நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா பிரச்சனைக்கு மேலாக நம்ம எழும்பவே முடியாது. ஒவ்வொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், அது நல்லதாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம், எதுவானாலும் அதை சாதாரணமாக நம்முடைய சாதாரண கண்களை கொண்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுக்கு பின்னால் என்ன காரியம் கிரியை செய்து எனக்கு விரோதமாக என்ன இருக்குன்றதை அறியக்கூடிய அந்த டிசர்ன் பண்ணக்கூடிய அறிவு ஞானம் நமக்கு இருக்கணும். அதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறந்திருக்கணும். எல்லாரையும் போல சாதாரண கண்களை கொண்டு நம்ம பார்த்தோன்னா பிரச்சனை. சில நேரங்களில் சில பேர் நம்மக்கிட்ட அன்பாக தான் பேசுவாங்க, ஃப்ரெண்டாக பழகுவாங்க, அக்காம்பாங்க, அண்ணேம்பாங்க. ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்றது சாதாரணமாக பார்த்தா நமக்கு தெரியாது. ஆவியானவருடைய உதவி நமக்கு இருக்குது. அந்த கண்கள் நமக்கு திறந்துருந்துச்சுன்னா கர்த்தர் கரெக்டாக நமக்கு சொல்லி தருவார். உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாக நம்ம நடக்கணும்னா ஆவிக்குரிய கண்கள் திறந்துருக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறந்து நம்ம அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது நிறைய கண்ணிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, பிசாசுனுடைய வஞ்சகங்களுக்கு விடுவிக்கப்படுவோம். ஒருவேளை பிரச்சனை வந்துட்டா கூட அதிலிருந்து நான் பாதுகாக்கப்படுவேங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும். இல்லாட்டா மற்றவங்கள போல ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ ஆண்டவர், அவன் ஆண்டவனேன்னு எலிசாட்ட கேட்டார், நம்ம ஐயோ ஆண்டவரேன்னு அவரை பார்த்தே சொல்லிகிட்ருப்போம். தேவன் நமக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கான பாதுகாப்பு கட்டாயம் இருக்குது. தேவன் எதை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரோ, வேதத்தில் கர்த்தர் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்காக வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து அதை விசுவாசிக்கும்போது, அது என் வாழ்க்கையில் இருக்குன்றதை நாம் விசுவாசிக்கும்போது அந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நம்ம பத்திரமா வாழ முடியும். வீணான புலம்பல், அழுகை இதுக்கெல்லாம் நம்ம நீங்களாக முடியும். வார்த்தை, அதனால தான் ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 119 18வது வசனத்தில், சங்கீதம் 119 ஒரு பெரிய சங்கீதம். அது யார் எழுதினார்னு தெளிவாக சொல்லலை. அந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் கர்த்தர் நமக்காக எத்தனையோ வார்த்தைகளை நமக்காகவே எழுதி தந்திருக்கிறார். அதை வாசிக்கிறதுக்கு இந்த கண்ணை திறங்கன்னு கேட்கல அவர். என்னுடைய உள்ள கண்களை, என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எனக்கு வெளிப்பாடாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியணும். அதுக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். வேதத்தை வாசிக்கும் போது இது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். பார்க்குறதுனா பார்க்குறது மட்டும் இல்லை, அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும்படிக்கு, அது என்னுடைய அனுபவமாகிறதுக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, அதை குறித்த ரெவலேஷன், அது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த ரெவலேஷன் வெளிப்பாடாக நமக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தை நம்மை தாங்கும். சங்கீதம் 23 நமக்கு தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம வாசிக்கலாம், சொல்லலாம், பாட்டாக நம்ம பாடலாம், அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அதை காட்டிலும் அதை குறித்த ஒரு வெளிச்சம், ஒரு ரெவலேஷன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்ற உணர்வு நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதை மெடிடேட் பண்ணி அந்த சாரம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை வரும்போது அந்த வசனம் நம்மை தாங்கும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அது வேதத்தில் எழுதியிருக்கிற எழுத்தா இல்லை, அது என்னுடைய வாழ்க்கையை, என் நடையை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கும்.
அப்படி தான் வேதத்தினுடைய அதிசயங்களை நாம் பார்க்கணும். அதற்கு நம்முடைய கண்கள் திறந்திருக்கணும். வேதத்தினுடைய ரகசியங்கள், வேதத்தில் அவர் எழுதியிருக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரெவலேஷனாக, வெளிப்பாடாக அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அதை தான் நம்ம விரும்பணும். கர்த்தர் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த விரும்புகிறார். வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் அதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய கண்களை திறந்து நமக்கு அதை கொடுக்கணும். நம்ம உள்ளத்துக்குள்ளே அது போகணும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை நம்மை காக்கணுங்கிறதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டோம். வேதத்தில் தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சிங்க கெபிக்குள்ளே போடுறாங்க. அவர் அதுக்கு பயந்து போகலை. பயந்து போனாரா? அவர் பயந்தும் போகலை. அங்கே போய் முழிச்சுக்கிட்டே நைட்டு ஃபுல்லாக அவர் உட்கார்ந்துருக்கலை. போட்ட தரியு ராஜா தான் முழிச்சிருந்தார். அவருக்கு தான் தூக்கம் வரலை. காலையில் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவருக்கு ஒரு பிக்சர் இருந்திருக்கு. தேவதூதன் வர்றாரு, சிங்க வாயெல்லாம் கெட்டியாச்சு, பிளாஸ்டர் போட்டு வச்சாச்சு, இது என்னைய கடிக்காது. சங்கீதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவதூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள். அப்போ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடாக இருக்கும்போது தைரியமாக சொல்லலாம், அது என்னை ஒன்றும் செய்யாது, எந்த சூழ்நிலையும் என்னை சேதப்படுத்தாது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. அந்த நிச்சயம் எப்படி வருது? கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவில், அவருடைய வார்த்தையின் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் வருது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடாக, அது என்னுடைய தியானித்து எனக்குள்ளேயே அது இறங்கும்போது அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும். தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குங்கிற தைரியம் நமக்கு வரும். எதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எதை பிசாசு நமக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அந்த ஆயுதம் வாய்க்காது, அது என்னை சேதப்படுத்தாது. அதில் நம்ம உறுதியாக நிற்க முடியும். எலிசா அப்படி தான் வாழ்ந்தார். எத்தனை பேர் வந்தால் எனக்கு என்ன பயப்படாத. அவர் போய் வெளியில் போய் பார்க்கல, அங்கே எத்தனை பேர் இருக்கான், நம்ம கூட எத்தனை பேர் இருக்கான்றதெல்லாம் அவர் பார்க்கல. சொல்கிறாரு, பயப்படாத, அவங்க கூட இருக்கிறவங்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மளும் சொல்லலாம்ல, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த வார்த்தையாக மட்டும் இல்லை, வெளிப்பாடாக நமக்குள்ளே இருக்கணும். எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அதை அப்படியே சிந்திக்கும்போது உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்காது. எலிசா கண்கள் திறக்கப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் பயப்படலை. இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார், ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். அப்படின்னா அபிஷேகம் பண்ணி தான் ராஜாவை, ஆசாரியர்களெல்லாம் அந்த காலத்தில் ஆர்டைன் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்மை அப்படி தான் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படின்னா அவர் நம்முடைய கண்களை திறக்கிற தேவன். எப்போ எந்த சூழ்நிலையில் நான் எதை அறிந்து கொள்ளணுமோ அதை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதுக்கு அவரோடு இருக்கிற பழக்கம், ஆவியானவரோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும்போது கர்த்தர் நம்ம கண்ணை திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு திறக்க மாட்டார், திறப்பார். நமக்காக என்ன வச்சுருக்கிறாரோ அதை நமக்கு சொல்லி தருவார். அது ஒரு தெய்வீகமான ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், ஒரு வழி நடத்துதலாக இருக்கலாம். இதை செலக்ட் பண்ணுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்ம கூட கண்களை திறந்து கர்த்தர் நம்ம அழகாக வழி நடத்துவார். இந்த எலிசாவை பார்க்குறோம். இப்போ இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தாச்சு, அவன் பார்த்தாச்சு, அப்பாடா இனிய நமக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறான். அடுத்து இப்போ வந்திருக்கிறவனையும் அனுப்பிவிடணும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6:18. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். இப்போ பார்க்குறாரு, ஓகே இதுவே ஈஸியாக இருக்கே. வேலைக்காரன் கண்ணை திறந்தான், பார்த்துட்டான். இப்போ எதிரி வர்றான், மேலே ஏறி வர்றான், எலிசாவை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. உடனே அடுத்த ஜெபம் பண்ணுறாரு, இவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாமல் ஆகட்டுங்கிறாரு. கண்ணு தெரியாமல்னா பிளைண்ட் ஆகலை, அவனுக்கு கண்ணு தெரியுது.
கண் மயக்கம் வருது. இப்போ கண்ணை கர்த்தர் திறக்கிறாருன்னா ஒரு வெளிச்சம், ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ இவனுக்கு கண் மயக்கம் உண்டாகுது, அவனுக்கு என்ன செய்கிறோன்றதே புரியலை, அவனுடைய செல்ஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இல்லை. எதுக்காக வந்தோம், இப்போ நம்ம என்ன செய்யணுன்றது அவனுக்கு தெரியலை. கர்த்தர் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அடுத்த வசனம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். வரும்போது அவன் கரெக்டாக தான் வந்தான். எலிசா எந்த மலையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கரெக்டாக வந்தான், மலைக்கு ஏறுறான். இப்போ இதே எலிசா அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, இது இல்லைப்பா நீங்கள் போக வேண்டிய இடம், இது இல்லை, நீங்கள் தேடுற மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியும், அவங்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் முன்னால் நடக்கிறாரு. இப்போ அந்த படம் ஃபுல்லாக பின்னால் நடக்குது. எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? சமாரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சமாரியாவில் தான் இஸ்ரவேல் ராஜாவுடைய அரண்மனை இருக்குது. ராஜாவுடைய அரண்மனைக்கு நேராக கூட்டிகிட்டு போயிட்டார். 20வது வசனம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். முதல்ல கண்மயக்கம் உண்டாகட்டும்னு சொன்னார், அவனுக்கு கண்ணு தெரியல. சமாரியா வரைக்கும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார், ராஜா அரண்மனை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே அதை திறந்து விடுங்க, கண்களை திறந்துடலாம். இப்போ அவருக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா ஈஸியாக தன்னை எதிர்க்க வந்த படையை இந்த ஒரு காரியத்தை வச்சே ஜெயிச்சிட்டார். கண் மயக்கம் உண்டாச்சு, கூட்டிகிட்டே வந்தார். இப்போ இங்கே வந்த பிறகு கண்களை திறந்தரலும்னு சொன்னோன்னே இப்போ அவனுக்கு உண்மையான அந்த அவனுடைய அறிவு வந்துருச்சு, சுய அறிவு வந்துருச்சு. பார்க்குறான், அரண்மனையில் சமாரியாவில் நிற்கிறான். இப்போ தான் அவனுக்கு தெளிவு வருது. அந்த புத்தியில் இருந்த மயக்கம் போய் ஒரு தெளிவு வந்துருச்சு. அடுத்த வசனம். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா? இப்போ அவர் கேட்குறாரு, ஆண்டவர் நான் வெட்டிரட்டா, எதிரி படை வந்திருக்கு, வெட்டிரட்டான்னு கேட்கும்போது வெட்டக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு கொடு, சாப்பாடு தண்ணி கொடுத்து அவங்க தேசத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுன்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த படை எலிசாவை பிடிக்கிறதுக்கு வந்ததோ அவங்களையே இப்போ இவர் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். அவனுடைய இஷ்டப்படி எலிசாவை எதுவும் செய்ய முடியலை, எலிசாவுடைய இஷ்டப்படி அவங்கள வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது கர்த்தர் காரியங்களையெல்லாம் அப்படி தான் டேர்ன் பண்ணி விடுவார், மாறுதலாக மாற்றி விடுகிறவர். எந்த பிரச்சனை உங்களை அழிக்கணும், உங்களை இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்குதோ அந்த பிரச்சனையை கர்த்தர் நீங்களே டீல் பண்ணி அதை வேறு மாதிரி மாற்றுறதுக்கு, அது உங்களுக்கு நன்மையாக மாறுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். தீமையாக வர்றதை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இப்போ அங்கே அரண்மனையில் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, ராஜா வீட்டு சாப்பாடுனா நல்லா தான் இருந்திருக்கும், நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க ராஜாகிட்ட போயிட்டு வாங்கப்பான்னு சொல்கிறான். போய் அங்கே போய் சொல்லியிருக்க மாட்டானா, என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்கிறான். அவன் கையில் பட்டயம் இருந்திருக்கும், ஈட்டி இருந்திருக்கும், குதிரை இருந்தது, ரதம் இருந்தது, எதுவுமே வாய்க்கலை. ஆமென். அவன் கொண்டு வந்த எதையும் அவனால் யூஸ் பண்ண முடியலை. திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு போய் அவன் சொன்னதெல்லாம் என்னன்னா, அந்த தேவனுக்கு முன்னால் நாங்கள் தோத்துட்டோம் அப்படி தானே சொல்லியிருப்பான். எங்களால் அவரை பிடிக்க முடியலை, என்னமோ ஆயிடுச்சு, எங்களுக்கு மைண்டே இதாகிருச்சு, திடீர்னு பார்த்தா நாங்கள் அங்கே ராஜா அரண்மனையில் இருந்தோம், நல்ல வேளை எங்களை வெட்டாமல் கொல்லாமல் அனுப்பிட்டாங்க. ஏன்னா அங்கே போய் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் எலிசா அனுப்பிவிட்டார், நீ வெட்டாத, அனுப்பிவிடு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்லுது, அதுக்கப்புறம் சீரியருடைய படைகள் கொஞ்ச நாளைக்கு வராமல் இருந்தாங்க. எலிசாவை பிடிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு போயிருக்கும். கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் கண்களை திறக்கிறவர். கர்த்தர் நமக்காக என்ன வேணாலும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எனக்காக என்னுடைய பாதுகாப்புக்காக ஏதாவது செய்யணும்னா நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்துல வந்து செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாருக்கு செஞ்சார். ஆகார் அடிமை பெண்ணு தானே, ஏதோ ஒன்று போட்டோம், அவள் செகண்ட் குவாலிட்டி தானேன்னு கர்த்தர் நினைக்கல. இஸ்மவேல் வந்து நான் விரும்பாத, நான் ஏற்படுத்தாத சந்ததி தானேன்னு கர்த்தர் நினைக்கல. அவங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்தார். சாராளுக்கு உதவி செய்தார்னா அது வேற, ஆனால் கர்த்தர் ஆகாருக்கும் உதவி செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த பகுதியில் நமக்கு உதவி தேவையோ அந்த இடங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய கண்களை திறந்து
நான் உனக்கு இவ்வளோ பாதுகாப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்றத கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அவங்கள பாதுகாத்து வெளியில் கொண்டு வந்தார். எந்த பார்வோன்னு அவங்கள பிடிச்சி வைக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் செயல்படுகிறார். சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். அந்த கிரியை மூலமாக இன்னைக்கு நம்மையும் பாதுகாக்கிறார். நமக்கு தேவையான ப்ரொவிஷனை தருகிறார், ப்ரொடெக்ஷனை தருகிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் எம்மாவு சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு உயிரோட எழுந்துட்டாரு. ஸ்திரீகள் போய் சொல்கிறாங்க, ஆனால் அதை அவங்களால நம்ப முடியலை. அப்போ அவங்க எருசலேம்லேருந்து எம்மாவுன்ற ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது இதெல்லாம் தான் பேசிகிட்டே போகிறாங்க. இயேசு இருந்தார், அவர் அப்படியே நம்மளை காப்பாற்றிடுவார், ரட்சிப்பார், ரோமர்களுடைய கையிலேருந்து நம்ம மீட்டெடுப்பாருன்னு நினச்சிருந்தோமே, செத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு பேசிகிட்டே போகிறாங்க. கவலை, பயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கண்கள் மறைக்கப்படும். பக்கத்தில் இருக்க துறவு கூட தெரியாது. ஏன்னா பயம், கவலை நமக்கு அது ஒரு மேகம் போல் நம்மை மூடிடும். இப்போ இவங்க பக்கத்தில் இயேசு அவங்க கூட சேர்ந்து நடந்து போகிறார். எம்மாவு போகிற சீஷர்களோட இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு. ஆனால் அவர் இயேசுன்றது அவங்களுக்கு தெரியலை. நமக்கு தெரியும் அவர் இயேசு பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசிகள் மோசேயுடைய ஆகமங்கள்லேருந்து தன்னை குறித்து என்ன சொல்லியிருந்ததோ அதை விளக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே போகிறாரு. அதை கேட்க கேட்க அவங்களுக்கு நல்லா இருக்குது. மனதில் இருந்த பயம், கவலையெல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல, இவர் கூட வந்தது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறது நல்லது. நம்முடைய கண்கள் தெளிவாகும், பயம் போகும், கலக்கமெல்லாம் போகும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்ம கூட பேச 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ அவங்களுக்கு அதான் வந்துச்சு. இப்போ வீட்டுக்கு அவர் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு வாங்க, தங்கி இருந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாப்பிட உட்கார்றாங்க. வாசிப்போம் 30வது வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். சாப்பிட போய் உட்கார்றாங்க. இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. அவங்க சர்வ் பண்ணட்டும், நான் வாங்கி சாப்பிடுவேன்னு இயேசு உட்கார்ந்துருக்கலை. அவர் எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவ்வளோ நேரம் இயேசுவை பற்றி தான் அவங்க கேட்டுகிட்டே போனாங்க. இப்போது இந்த ஒரு செகண்டில், இந்த ஒரு நிமிஷத்தில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே இயேசு மறைந்து போயிட்டார். அவர் சரீரத்தில் அவங்களுக்கு காணப்படலை. இயேசு இல்லை, செத்து போயிட்டாரு, இனிமேல் அவ்வளோதான், நம்முடைய ஹோப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே இயேசுட்டா தான் சொல்லிகிட்டே வர்றாங்க, அவர் தான் இஸ்ரவேலை ரட்சிப்பார்னு நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்கள் நம்பி இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. சிலுவையில் அரைஞ்சதோட எங்கள் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இயேசு தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். தன்னுடைய பிரசன்ஸை கர்த்தர் அந்த இடத்துல காண்பித்தார். எப்போ அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போ இயேசுவை அறிந்தார்கள். இயேசு தேவன் இங்கே இருக்கிறாருங்கிற அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன்றத ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நீங்கள் உண்மையான மனதோட வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சில வருஷங்கள் வாழ்ந்தார், செத்துட்டு அப்புறம் பரலோகம் போயிட்டார், அப்படி கிடையாது. இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன்றத ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்காக தான் அவர் நம்முடைய கண்களை திறக்கிறார். கண்களை திறக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்ம கூடவே தான் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு எந்த சூழ்நிலையிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப அவங்களுக்கு சரீரத்தில் அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சு. திரும்ப எருசலேமுக்கு நடந்து போகிறாங்க. இதை எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இயேசு இருக்கிறார், என் வாழ்க்கையில் ஜீவிக்கிறாருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம், ருசி பார்த்துருக்குறோம், கண்டு இருக்கிறோம்னா அடுத்தவங்களுக்கும் கட்டாயமாக சொல்ல ஆரம்பிச்சிடும். அதை தான் இந்த எம்மாவு சீஷர்கள் செஞ்சாங்க. கர்த்தர் நமக்கான ப்ரொவிஷனை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்கேயோ இருக்குது, அவர் புதுசாக தான் உண்டாக்கணும்னு கிடையாது. உங்கள் பக்கத்தில்
இருக்குது. ப்ரொவிஷனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவருடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு உண்டு. அவருடைய பிரசன்னம், விலை மதிப்பில்லாத அவருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே தான் இருக்குது. நம்ம கூடவே தான் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடவே இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். சில நேரம் பிரச்சனை, போராட்டம் வரும்போது அப்படியே கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஆண்டவரே என்ன செய்வோன்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, நினைவுகள் வருது. அவ்வளோதானா, முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு சில கலக்கங்கள் வருது. அப்படி வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார், நம்மை தெளிவாக்குகிறார், வார்த்தையை கொண்டு பேசுகிறார், ஆவியானவரை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். கண்களை திறக்கிறது ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டு காரியம் அப்படி கிடையாது. இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம். விசுவாசிகளுக்காக பவுல் இங்கே ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசு சபையில் இருக்கிற தன்னுடைய விசுவாசிகள், தன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா கல்யாணமாகணும் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. விசுவாசிகள் தேவன் என்ன ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதை அறிந்து கொள்வதற்கான அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கர்த்தர் தரணும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, உங்கள் கண்ணெல்லாம் திறந்துருக்கணும்னு ஜெபம் பண்ணுறேங்கிறார். அப்படி தானே? இவ்வளோ நேரம் அதானே பார்த்தோம். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சிலுவையில் இயேசு என்னெல்லாம் செஞ்சார், உயிர் தெழுந்தார், அவருடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களுக்கு அவர் என்ன காண்பித்திருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் என்ன ஏற்படுத்தி இருக்கிறார், இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கணும். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிருக்கிறார். அப்படி தானே? அவர் செய்யாத எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்கான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படி, அதை பெற்று அனுபவிக்கும்படி நம்முடைய கண்கள் பிரகாசமாக இருக்கணும். பிசாசு எப்போவும் என்ன செய்வானா, அதை தான் கொஞ்சம் டிம்மாக்குவான், மங்கலாக்குவான். இதுதான் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது பாரு, இதுலேருந்து நீ வெளியே வர முடியாது, இப்படி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை உலகத்திலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பான். இந்த பாதையில் போய் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி பல காரியங்கள் வெளியிலேருந்து நமக்கு வரும். அதெல்லாம் தேவன் நமக்கு என்ன ஏற்படுத்தி வைத்தாரோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாதபடி இந்த மனக்கண்களை கொஞ்சம் தெளிவில்லாமல் ஆக்கிறதுக்கு, கொஞ்சம் டிம் ஆக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். அதனால தான் ஜெபம் பண்ணுறாரு, உங்களுக்கு எப்பவும் மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கணும். ஆமென். நம்முடைய மனக்கண்கள் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கணும். அப்படி பிரகாசமாக இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கான எல்லாத்தையும் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய சுகத்துக்கான கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு நம்ம எது தேவை நினைக்கிறோமோ அதுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஃபுல்லாக அவர் கொடுத்துட்டாரு.
இனி அவர் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. செய்து பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. அதை அறியும்படிக்கு நம்முடைய கண்களையும் அவர் திறக்கிறாரு. ரொம்ப நல்லவர். நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் வேணுமோ அந்த விதத்தில் செய்கிறார். நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்முடைய ஜெபமும் இதுவாக தான் இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கணும். நான் ஒரு நாளும் அதில் குறைஞ்சி போயிடக்கூடாது. அப்படியே என்னுடைய விளக்கு லைட்டாக அப்படி மங்கி எரியக்கூடாது. நான் பிரகாசமாக என்னுடைய மனக்கண்கள் எரியணும். நான் இன்னும் அதை அறியணும், இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உடைய அன்பை அறியணும், நீங்கள் எனக்கு வச்சிருக்கிறத நான் இன்னும் அறியணும்னு சொல்லி அதில் நம்ம முன்னேறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கான எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அனுபவம் தான் பெரிய அனுபவம், வளர்ந்த அனுபவம். ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரியலைன்னா இன்னொருத்தருடைய உதவி அவசியம். ஒரு இடத்துல பொருள் இருக்குன்னா, இந்தாங்க இது உங்களுக்கு இருக்குன்னு எடுத்து கொடுக்கணும். அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியலை, அதனால் இன்னொருத்தருடைய உதவியை அவர் நாடுகிறார். கண்ணு தெரிந்தவர் அவருக்கு எடுத்து கொடுக்குறாரு. நமக்கு சிலுவையில் கர்த்தர் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் என்னன்னு நமக்கு தெரியலை. தெரியாதனால அடுத்தவங்களுடைய ஜெப உதவியை நாடுகிறோம். அப்படி கண்ணு தெரிந்தவர்கள் அதை எடுத்து நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கே தெரிஞ்சிருச்சுன்னா யாருடைய உதவியும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் வார்த்தையில் படித்தோம் இல்லையா, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தரலுங்கிறார் இல்லையா. கண்கள் திறந்துருச்சு அப்படின்னா அந்த ரெவலேஷன் வந்துருச்சு, சிலுவை குறித்த அறிவு வந்துருச்சு. எம்மாவர் சீசர்களுக்கு படித்தோம் இல்லையா, இப்போ சொன்னாங்க இல்லையா, ஆண்டவர் தன்னை பார்த்த உடனே அந்த இடத்துல மறைஞ்சிட்டார். முதல்ல அவர்கள் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார். இப்போ அவங்க புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள பிரகாசிக்கப்பட்ட ஆட்கள். பிரகாசிக்கப்பட்ட ஆட்களுக்கு மாம்சீகமாக தேவை அவசியம் இல்லை. ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, அது அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவரே நமக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியுது. அந்த அறிவுக்குள்ளே நம்ம வளரணும். அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் உலகத்துக்கு நல்லா திறந்துருக்கு. உலக மக்கள் எவனாச்சும் ஒன்று சொன்னான்னு வச்சுங்களேன், கபக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அப்படியே அது சொல்லிட்டானா கரெக்டாக சொல்கிறாங்க. நேற்று கூட ஏதோ ஒரு மீண்டும் கொரோனா வரப்போகுது அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருந்தான். அது என்ன வரப்போகுதுன்னு தெரியலை. ஆனால் அந்த டைட்டில் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன இருக்கும், டக்குன்னு பார்க்க வியூஸ் கூடும். அவனுக்கு தெரியுமா, ஆபத்தான கொரோனா வருகிறது அப்படின்னாவே எல்லாரும் அதை பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய கண்கள் எப்பொழுதுமே உலகத்துக்கு தான் திறந்துருக்கு. நம்முடைய கண்கள் சிலுவைக்கும், சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அந்த காரியத்துக்கு நம்முடைய கண்கள் திறக்காமல் இருக்குது. கொஞ்சம் திறந்துருக்கு, திறக்கவே இல்லைல்ல, கொஞ்சம் திறந்துருக்கு. இப்போ ஒரு காலத்தில் நான் கண்ணாடி போடாமல் இருப்பேன். இங்கே அந்த முக்குள்ள ஒரு லெட்டர் எழுதியிருந்தால் கூட பார்த்துருவேன். இப்போ சில நேரத்தில் கொஞ்சம் பெரிய க்ரௌடாக இருக்குன்னு வச்சுங்களேன். சில இடத்துக்கு கொஞ்சம் பெரிய சர்ச்சுக்கு போகிறோம்னா கண்ணாடி போடாமல் பாடுறேன்னு வச்சுங்களேன், வர்றது ஒரு பெண்ணுன்னு தெரியும், ஆனால் எந்த பெண்ணுன்னு தெரியாது. ஏதோ ஒரு லேடி வராங்க அப்படி தெரியும், என்ன மங்களாக தெரியுது. இப்படி போட்டு பார்த்துட்டோம்னா ஜம்முன்னு தெரியுது இல்லையா. அநேக நேரத்தில் நமக்கு சிலுவையில் எதே நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன எனக்கு நடந்திருக்குன்னு தெரியலை. அப்படி அந்த என் கண்கள் திறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் உச்ச நிலைக்கு அடைஞ்சிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த உச்ச நிலைக்கு அடைஞ்சிட்டேன். இது கீழான அனுபவம் இல்லை, மேலான அனுபவம், உயர்ந்த அனுபவம். ஆண்டவரே எனக்கு என்ன நடத்திருக்கீங்க, எனக்கு என்ன ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. ஒரே வசனம் வாசிக்கிறேன். யோவான் 14 யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்னை பார்ப்பான், என்னை அவனுக்கு ரிவீல் பண்ணி காமிப்பேன். வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், வசனத்தை கை கொள்ளுகிறோம். வசனத்தை கேட்கறது வேற, வசனத்தை கை கொள்ளுகிறது வேற. கேட்குறவர்களுக்கும் என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்லலை. கை கொள்ளுகிறவன்னா அதனுடைய வாழ்க்கையின் பங்காக மாறுது. அவங்களோட வாழ்க்கையின் அந்த வசனம் ஒன்றாக மாறும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அந்த அனுபவத்துக்கு நம்ம போகணும். நம்ம எல்லாருமே போகணும். வசனத்தை படிக்கணும், வசனத்தை சிந்திக்கணும், வசனத்தை யோசிக்கணும்,
அப்படிங்கும்போது உலக காரியங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது. சுமித் விக்குஸ்வரத்துலாம் ஒரு படிப்பறிவு இல்லாதவர், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர், படிப்பறிவு கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ரிக்கார்டோட 17 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பினார் இந்த மனுஷன். 17 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பினார். தன் சொந்த மனைவியை உயிரோடு எழுப்புவார். அவங்க வெளியே போயிட்டு வந்திருப்பார், அவங்க மனைவி இறந்துருப்பாங்க. இறந்த உடனே ஜெபம் பண்ணி எழுப்பிடுவார். எழுப்புறோன்னு அந்த அம்மா சண்டை போடும். என்னையே எழுப்புனேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் இன்பமாக இருந்தேன், ஏன் என்னை எழுப்பணும்னு சொல்லி திரும்பி ஜெபம் பண்ணி அனுப்பிடுவார். ஏன்னா அந்த அம்மாவும் இல்லைங்க இருக்குது போகிறதுக்கு, சரிம்மா போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருவார். அப்போ அந்த மனிதனுக்கு என்னென்னா, இந்த உலக காரியங்களுக்கு கண்கள் திறந்துக்கிறதை காட்டிலும் ஆவிக்குரிய கண்களுக்கு அந்த மனுஷன் கண்கள் நல்லா திறந்துருக்கு. உலக காரியங்களுக்கு ஒரு கண்கள் மறைஞ்சு தான் இருந்திருக்கு. அவரை பார்க்குறதுக்கு லெஸ்டர் சாம்ரால் உள்ள வருவார். லெஸ்டர் சாம்ராலும் ஒரு பவர்ஃபுல் மேன். இவருக்காக அப்பாயின்மெண்ட் கேட்குறக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பார் வெளியே. அது இது ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் படிச்சுருந்துருப்பாருக்கு. அவர் உள்ளே வர சொன்னோன்னா நியூஸ் பேப்பரோட உள்ளே போயிருக்காரு, அது பேப்பரை மடிச்சுக்கிட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ உள்ளவா, அவன் பேப்பரை வெளியே வச்சுட்டு வான்ருக்காரு. அவர் நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டாராங்க. அதனால் உலக காரியங்களுக்கு அவர் கண்கள் அப்படி டோட்டல் லாக்டு. ஆவிக்குரிய கண்களுக்கு அப்படி ஓப்பனாக இருந்திருக்கு. அப்படி என்னைக்கு நம்முடைய கண்கள் இப்படி இருக்கோ நம்ம வேறு லெவலில் வாழுவோம். அப்படி வாழணும். இது நம்ம கேட்ட சத்தியம் சாதாரண சத்தியம் இல்லை, அற்புதமான சத்தியம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறார். வாழ வைக்க விரும்புகிறார். எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்கள் கண்களை திறக்கிறவர். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த விரும்புகிற தேவன் நீர் கர்த்தாவே. அன்றைக்கு யெகோவா ஈரையாயிருந்தவர், தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஒரு ஆடு சிக்கியிருக்கிறதை காணும்படியாக செய்த தேவன் நீர் கர்த்தாவே. எங்களுக்காக நீ ஆயத்தம் பண்ணி வைக்கிறதெல்லாம் காணும்படியாக கண்கள் திறந்திருக்கட்டும். எல்லா கவலைக்கும் பயத்துக்கும் நாங்கள் நீங்களாகி நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை காணும் பொழுது பயம் நீங்குகிறது, கவலை நீங்குகிறது, தைரியம் உண்டாகிறது, திட நம்பிக்கை உண்டாகிறதே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம். எபினேஸ்வரே, உதவி செய்கிறவரே, இன்னும் எங்களுக்கு கண்களை காணும்படியாக, கண்கள் திறக்கும்படியாக, நியாயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை காணும்படியாக நீர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடும் இந்த வார்த்தையோடும் நாங்கள் நெருங்கி ஜீவிக்க, வார்த்தையின் அறிவிலே ஆவி மண்டலத்தோடு நாங்கள் தொடர்ந்து நெருக்கமாக வாழ உதவி செய்யும். கனமும் மகிமையும் துதியும் கொண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரை மட்டும் இருப்பதாக. ஆமென்.